delulu my delusional salulu beautiful man still on you 60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி. Special guest Adirchi Arun avargal and Delna Davis avargal to come on to the stage please. ஐயோ பட்டாசு வெடிச்சா பயந்து அவங்கள கட்டி பிடிச்சிடாதீங்க. என்ன அழகா இருக்காங்களே ரெண்டு பேரும் ஒண்ணா பார்க்க. கிரிக்கெட் ஆடலாம், கபடி ஆடலாம், ஃபுட்பால் ஆடலாம், என் ஆணவத்துல கூட ஆடலாம். ஆனா தாவூர் இன்ஜினியர் காலேஜ் மாதிரி ஆடவே முடியாது. அப்படி ஒரு ஆட்டம் ஆடுறீங்க பசங்க. வேணா சொல்லலாம், போற காலேஜ்ல எல்லா இடத்துலயும் தான் சொல்றான். ரெண்டு காலேஜ் தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நான் சத்தியம் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஃபர்ஸ்ட் டைம் தாகூர் இன்ஜினியர் காலேஜ் வந்து இந்த வைபை பார்க்கணும் தான் வந்தேன். ஸ்டார்டிங் வந்து நின்னதுல இருந்து இப்ப வரைக்கும் ஸ்டேஜ் நிக்கிறேன். டிவிகே மாநாடு மாதிரி இருக்கு. கிரவுட் அப்படி அலப்பற பண்றீங்க, சதறுது. இல்ல அதிர்ச்சி, இல்ல இல்ல எனக்கு நெஞ்சில் குடி இருக்கும். ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா, மங்காத்த ரீ ரிலீஸ் மாதிரி தெரியுது. நல்ல காம்போ ரெண்டு பேரும். கூட கூட போட்டி போறேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப थैंक यू so much. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் வரேன். ஏன்னா நான் எப்போ காலேஜ் வந்தாலும் எப்பவுமே ஸ்கூல் படிக்கும் போதும் சரி பாய்ஸ் தான், காலேஜ் படிக்கும் போதும் பசங்க தான். கூட இருக்கிற குணா செந்தில் ஒரு மாதிரி அக்யூஸ்ட் மாதிரியே சுத்துவானுங்க. ஏன்னா இது வரைக்கும் ஸ்டேஜ் ஏறி எல்லாமே பாய்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு கூட காம்பாவா ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். இல்ல சீரியஸாவே சத்தியமா ஃபர்ஸ்ட் டைம் ஏறி இருக்கேன் காந்தி. அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும் போது என் காலேஜ் சீட் வாங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செம்மையா பொண்ணு கியூட்டா இருப்பாங்க சொல்ற. நானும் சீட் வாங்க போனேன். அங்க பார்த்தா அந்த பேனர்லயும் ஏஐ மாதிரி போட்டா பிடிச்சு நினைச்சு போனேன். காலேஜ் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அப்படி ஒரு பொண்ணு அங்க இல்ல. சரி நானும் மனசு. ஆனா இங்க இந்த காலேஜ் பொண்ணு ராஷ்மிகா மந்தனா, சாய் பல்லவி, திரி, நயன்தாரா, அனுஷ்கா, ஸ்ரேயா கோஷல் மாதிரி அவ்வளவு கியூட்டா இருக்கீங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கீங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்ல தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு வச்சிருக்கேன் மொரல் பீஸ் இந்தா. யார் ஜோனிதா காந்தி. ஜோனிதா காந்தி கொஞ்சம் எழுதிரிமா. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. இல்ல 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 என்ன பசங்களுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? சல்மான் கான் மாதிரி, தனுஷ் மாதிரி, எஸ்டிஆர் மாதிரி, எஸ்கே மாதிரி, த்ருவ் விக்ரம் மாதிரி, விக்ரம் மாதிரி. த்ருவ் விக்ரமா சொல்லக்கூடாது காதலி. ஆக்சுவலி நான் ஒன்னு பிளான் பண்ணிட்டு வந்தா இது என்னோட சமையா பிளான் பண்றானே. கல்யாணம் நடக்கும். थैंक यू so much. நல்ல வெள்ளை கலர் Dress போட்டு ஒரு பொண்ணு வர வாய்ப்பு இருக்கு. இருக்கு. ரெண்டே பேர் பேசிட்டு இருக்கமே. இந்த நல்ல பேர் பொம்மை மாதிரி நின்னுட்டே இருக்கு. ஏதா பேசுமா? அம்மா நீ பேசுமா, அவனுக்கு ஆக்டிவேட் ஆவறானுங்க. நல்லா பேசு. வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. வணக்கம் மக்களே. அசிங்கமா கேப்பேன். காலையில இருந்து வாயை திறங்கடா, நான் திறக்கல. ஒரு பப்புல புள்ள வந்தவனே வெக்கமே இல்லாம பேசுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட பாவி மூச்ச தரட பஞ்சாசுரனடா. ஒருத்தவங்கள கண்டிக்கல. என்னடா சே பண்ணு என்ஜாய் பண்ணு போ. ஓகே பேசு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய காலேஜ் ஈவென்ட்ஸ் போயிருக்கேன், ஆனா இந்த வைப் மாதிரி இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. Thank you so much. நானும் அதிர்ச்சியும் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் காலேஜ் ஈவென்ட் இது. ஐயோ 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 கொல்லே. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா காலேஜ் ஈவென்ட்டா இப்பதான் ஃபர்ஸ்ட். என்னடா நீங்க? எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் யூ. எங்களை கூட்டிட்டு வரணும்னு தோணா அந்த வெரி தாட் எந்த பிரெயின்ல வந்ததோ அந்த பிரெயினுக்கு ரொம்ப நன்றி. பாய்ஸ் சைடு மட்டும் தான் சத்தம் வருது ஃபுல்லா. ஆக்சுவலி டெல்னா ஹானஸ்டா காலையில இருந்து அந்த பக்கம் ஒரு சின்ன பின் டிராப் சைலண்ட்ல இருந்துச்சு. நாங்க உயிரை கொடுத்து கத்துனோம் ரெண்டு பேரும். பேசுங்கடா செல்லங்களா கண்ணுங்களான்னு சத்தம் வரல. பேசுங்க. நான் அந்த பக்கம் டேய் ஏண்டா டேய் அண்ணா நீ பேசாத. அதானே அண்ணே தப்பு பண்ணிட்டேன்.
இப்படி தெரிஞ்சிருந்தா நம்மள ஒரு சுடிதார் போட்டு வந்திருக்கலாம். இந்த காஸ்ட் வேஸ்டா போச்சு. நான் சுடிதார் போட்டு வந்துருவேன். நீ தெரியும் பேக்ல வச்சிருக்கீங்க. நீ பாத்தியா? நான் சுடிதார் போட்டு வந்துருவேன். சும்மா இருக்க மாட்டேன். மேல பாஞ்சிட்டேன். அது ஒரு வாஸ்தவம் தான். சரிம்மா பேசுமா நீ. லைஃப் ஆக்சுவலா ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லாம சமாதானமா சந்தோஷமா எந்த விதமான டார்ச்சர் இல்லாம போயிட்டு இருந்தது. டக்குன்னு சன் டிவில இருந்து ஏய் ஒரு நிமிஷம். அவ ஏதோ நாட்டுக்கு ஏதோ கருத்து சொல்ல வராடா. அதை கொஞ்சம் கேட்டுருமாடா. பைக்கு கிட்ட வச்சாது பேசுமா. ஒரே நிமிஷம். அந்த மைக் கொடுங்க. சரி. நல்லா கேக்குது. கிட்ட வச்சு பேசு. லைஃப் வந்து மா இங்க பாரு. ஏய் யா பேச விடுங்கடா. சரி இப்ப நான் உண்மையிலே பேச போறேன். பேசி முடிச்சிடுறேன். சரி ஓகே. ஒரே ஒரு வாட்டி என்ன சொல்றாங்க கேட்டுருவோம். மாறி மாறி. சரி ஒரே செகண்ட்ல பேசி முடிச்சிடுறேன். ஒத்த மூஞ்சியில. Thank you so much. இது மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. டக்குன்னு வந்து சன் டிவில இருந்து டாப்புக்கு கூப்பிட்டாங்க. ஏய் 2 நிமிஷம் கூட பேசறடா. கூப்பிட்டாங்க. அங்க போனா நம்மளுக்கு சமைக்கவே வராது, நமக்கு சமைக்கவே பிடிக்காது. நான் இல்லங்கன்னு சொன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் வீட்ல இருந்து கூட்டிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி கையை பிடிச்சு இழுத்து என்ன கூட்டிட்டு போய் அந்த நிக்க வச்சாங்க. சமைக்கிறதே நம்மளுக்கு கஷ்டம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தனை வந்து எனக்கு கோம்பாவா கொடுத்துட்டாங்க. புரியல. ஃபர்ஸ்ட் எபிசோடு, செகண்ட் எபிசோடு, தேர்ட் எபிசோட்ல நான் என்ன சொன்னேன்? என்னால பண்ண முடியாது, சமைக்க வராது, அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தனை எனக்கு கோம்போ கொடுத்தா என்னால பண்ண முடியாது. அங்க நடக்கிற டார்ச்சர் கூட இவன் பண்ற டார்ச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏய் ஸ்கிரீன்ல தான் டார்ச்சர் பண்றா. ஓகே ஓகே சொல்லிடவா? ஏய் என்னது இது? இல்ல நான் டீசன்ட்டா நான் சரி சரி ஓகே. எல்லாரும் அமைதியா இருப்போம். அதிர்ச்சி அருண் எப்படிப்பட்ட ஒரு பையன்? அதிர்ச்சி அருண் ரொம்ப நல்ல பையன், வேற தங்கமான பையன். ஒரு பொண்ணு வந்து எதிர்பார்க்கிற மாதிரி கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு நல்ல பொறுப்பான பையனா? 100ல அதெல்லாம் சும்மா தலைவன். அதாவது மத்த நேரத்துல ஏய் சூப்பர் ஷோலிமே ஹாப்பியா இருக்கியா சூப்பரா பண்ண எல்லாம் சொல்லு. ஷோ முடிச்சிட்டு ஆயிட்டல கியூட் பாய் பாய் சொல்லிட்டு இது என்ன அர்த்தமே தெரிய மாட்டேங்குது. நீ எப்போ புள்ள சொல்ல போற? இப்போ நீங்களும் அதிர்ச்சி வேற வேற உலகத்துல இருந்து உங்களுக்கு பாக்குற ஒரு மாப்பிள அதிர்ச்சியா வந்தா நீங்க எஸ் சொல்லுவீங்களா நோ சொல்லுவீங்களா? என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேலை? அதான் நான் கேக்குறேன். என்ன வேலை பாக்குறேன்னு எனக்கு தெரியல. என்ன வேலை பண்ணிட்டு வீடு வரைக்கும் என் வீட்டை பார் என்னை. சரி பிரதர், நீங்க லவ் பண்ண போறீங்களா கல்யாணம் பண்ண போறீங்களா? அண்ணே என்ன பொறுத்தவரைக்கும் ஒண்ணு தானே. கல்யாணம் பண்ணி பொம்மையா வாழ்றதை விட லவ் பண்ணி செம்மையா வாழணும், அதான் நம்மளோட ஆசை. ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியல. அதனால வீட்டுல அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் சொல்லு. கல்யாணம் பண்ணி பொம்மையா வாழ்றதை விட ஓகே லவ் பண்ணி செம்மையா வாழணும். எனக்கு தெரிஞ்சு கல்யாண செலவை மிச்சப்படுத்தலாம்னு நான் ஏன் இப்படி பண்றேன்? ஓகே அவங்க வந்து சரி பரவாயில்ல நீங்க விரும்பி போடுற சாங்குக்கு நாங்க ஆடுறோம்னு சொல்லிட்டாங்க. டிஜே ஐயா Delulu, my delusional salulu, baby poop man still on you. ஓகே சூப்பர். ஓகே பலமா கைத்தற கொடுத்துடலாம். தேங்க்யூ so much. தேங்க்யூ. 60 வருட பாரம்பரியமிக்க டிஎன்சி சிட்ஸ். டிஎன்சி பணம் கிடைப்பது ஈஸி.